ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரேலி டவுன் சைடு, பயங்கர டவுன் மார்க்கெட் 4%. எல்லாமே 1000-2000 பாயிண்ட் ஏறினதுக்கு 4000 பாயிண்ட் இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 50,677, ஹையும் அதான், லோ வந்து 46,77. கரெக்டாக ஷார்ப்பாக 4500 பாயிண்ட் காலி. லோ வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு 800 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்குது 46,900. 46,900 படி நம்மளுக்கு 610, 490, மொத்தம் 1100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதன்படி பார்த்தோன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 47,510, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 48,000. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 46,410, சப்போர்ட் 2 45,800. ஸோ நாளைக்கும் இந்த ரேலி தொடருமா, அதாவது ஃபால் தொடருமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்குது. எஃப்ஐஐ வந்து பயங்கரமாக செல் அடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் இந்த மார்க்கெட் லோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ரிசல்ட்டும் இது அங்கிட்டான் இருக்குது. ஸோ பிஜேபி எப்படி ஆட்சி பிடிச்சாலும் ஸோ தனி மெஜாரிட்டி கிடைக்காது போல். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி வேறு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் படி 46,900க்கு மேலே மார்க்கெட் நின்னால் மட்டும் கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே மார்க்கெட் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ராக் பண்ணுங்கள். ரேலியை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. ரிசல்ட் எப்படி இருக்கோ ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கும். பிஜேபி இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சா ஃபர்தராக மறுபடியும் ஒரு ரெக்கவர் தான் ஆகும். ரொம்ப ஹை ரேலி போகுங்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அது டவுன் தான். மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க மீன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.